Voice, powered by GSN Property and Developers, உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நம்ம வி வாய்ஸ் நிகழ்ச்சி செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சாரோடைய ஸ்பெஷல் எபிசோடாக இருந்துச்சு. அவருக்கு பிடித்தமான பாடல்கள், அவரோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த எபிசோடும் உங்களுக்காக எக்கச்சக்கமான பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் முதலாவதாக வந்து யார் பாட போகிறாங்க அப்படின்னு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி, பாக்யராஜ் சார் அப்படின்னாலே வந்து சென்டிமெண்ட்ல அவர் அடிச்சுக்கவே முடியாது, ரொமான்ஸ்லயும் அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ஆரம்ப பாடலே உங்களுக்காக ஒரு ரொமான்டிக் சாங் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடலை பாட போறது யாரு அப்படின்னு கேட்குறீங்க? நம்ம அக்ஷயா அண்ட் ஹரி விக்னேஷ். லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா அண்ட் ஹரி விக்னேஷ். கிட்டி மேல தாளம் கேக்கும், டும் 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 டும். கழுத்துல ஏறணும் தாலி, அடுத்தது அணைக்கிற ஜோலி, அதுல கையில ஆக்கல தேனூறுதே. கொண்ட சேவல் கூவும் நேரம், குக்கு 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 குக்கு, கிட்டி மேல தாளம் கேக்கும், டும் 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 டும். கழுத்துல ஏறணும் தாலி, அடுத்தது அணைக்கிற ஜோலி, அத நினைக்கையில் நாக்குல தேனூறுதே. சட்டித்தான் கசிந்தெடுத்தான் ஒரு மலதான் உதிராதா. ஒட்டித்தான் ஒரசிடத்தான் ஒரு விதமாக இருக்காதா. ஓரங்கத்தி என்ன உசுப்பறியே, ஒதுங்கி நின்னு சும்மா பசப்பறியே, என்ன வாழையிட்ட மாமனுக்கு வேலை விட்டு இதுவா. அதுக்கு தான் இந்த அவசரம். எதையுமே இப்ப அடக்கணும். கொண்ட சேவல் கூவும் நேரம், குக்கு 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 குக்கு, கெட்டி மேளம் தாளம் கேக்கும், டும் 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 டும். கழுத்துல ஏறணும் தாலி, அடுத்தது அணைக்கிற ஜோலி, அத நினைக்கையில் நாக்குல தேனூறுதே. ரொம்ப அப்படியே மென்மையான ஒரு ரொமான்டிக் சாங் எங்களுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாக்யராஜ் சார் எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ராதா மாதிரியே அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு இந்த பாட்டுக்குன்னே அதுக்கு தகுந்த மாதிரி வந்த மாதிரியே ஒரு சின்ன ஃபீலிங். ஸோ ரெண்டு பேரும் நல்லா சிறப்பாக பாடினாங்க. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். என்னென்னா, எனக்கு மியூசிக்கில் முன்னாலையெல்லாம் வந்து எங்கே டிஸ்கஷன் போகிறோம் அப்படின்னம்னா, என் அசிஸ்டண்ட்டு காரில் எங்கூட வரும்போது அப்படியே யோசிச்சிட்டே வருவாங்க. என்னென்னா, நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், அவங்க வந்து மெல்ல டிரைவர்கிட்ட இப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன பாட்டு போட சொல்லி மியூசிக் போட சொல்கிறதுக்காக இப்படிம்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவலிங்கு போகணும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமெல்லாம் ட்ராவலிங்கு. அப்போ நான் அப்படியே உட்காந்துருப்பேன், நான் தூங்கிட்டேன்னு போட சொல்லுவாங்க. நான் ஏதோ சீனி யோசிச்சுட்டு இருப்பேன். பாட்டு வந்தோடனே ஏன்டா நான் எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு டிரைவரை பிடிச்சி திட்டுவேன். இல்லை சார், பின்னால் இருந்து அவங்க தான் நான் அசிஸ்டண்ட்டை சீனி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படிம்பேன். அப்புறம் சரி சார் சரி சார். அப்புறம் நான் போய் தங்குனேன்னா எந்த ஹோட்டலில் நான் தங்கினாலும் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன்னா எந்த ஃப்ளோரில் இருக்கேன்னு கேட்டு, நான் மேலே டாப்பில் இருக்கேன்னா இவனுக்கு 3 ஃப்ளோர் கீழே தான் ரூம் எடுப்பாங்க எல்லோரும். இல்லைன்னா நான் கீழே இருந்தேன்னா 3 ஃப்ளோர் தள்ளி மேலே இருப்பேன். என்னென்னா இவங்களுக்கு போய் அங்கே தாளம் போட்டுட்டு மியூசிக் தட்டிக்கிட்டு லிவிங்ஸ்டனு, குமார், பாண்டியராஜா இவங்க எல்லாருமே வந்து பாட்டு பாடிக்கிட்டு அவ்வளோ கலாட்டாவாக இருப்பானுங்க. என்னை வந்து எனக்கு அந்த நேரத்தில் சீனு யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
அப்புறம் இவர் மியூசிக் எதிரிப்பா நம்ம டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பாட்டுக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை, எப்பவுமே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் நானும் வந்து அது பெருசாக இது பண்ணலைன்னா எப்போவுமே கதை அது இதே திங்க் பண்ணிருப்பேன். இது இந்த பாட்டு என்னென்னா எங்கள் சின்ராஜா அந்த அதுக்கு வந்த பாட்டு இது. திருப்பதிக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது இது எப்பாவது டேப் ரெக்கார்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஏதாவது போயிட்டுருப்பேன். ஏதாவது சில நேரங்கள் வந்தால் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பேசி வச்சுருவேன். திடீர்னு ஏதாவது டியூன் வந்ததுன்னா மைண்டில் அது டக்குன்னு அது பாடி வைப்பேன். அப்படி திருப்பதிக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நைட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரல. அப்போ அப்படியே அந்த கார் சத்தத்துக்கு நைட்டில் நிசப்தமாக போயிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே திங்க் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு எனக்கு டியூன் வந்தது. உடனே வார்த்தையோட எனக்கு எப்பவும் டியூன் எதாவது வந்ததுன்னா கொஞ்சம் வார்த்தையோடையே சேர்த்து வந்துடும், அப்போ தான் மைண்டில் நிற்கும். அப்போ என்ன எரியாமல் ஒரு டியூன் வந்தது. சரி டக்குன்னு அந்த டேப் எடுத்து ஆடினு கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு கட்டி மேலே தாளம் கேட்கும் டுண்டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது தானே அப்படி போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் கேட்டேன். அசிஸ்டண்ட்டு நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் சங்கர கணேசத்துக்கு காமிச்சோன்னே நல்லா இருக்குண்ணே இந்த டியூனை இப்படியே வச்சுக்கலாம், இது நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஏதோ வந்தது, இல்லை வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பக்காவாக இருக்குண்ணா. அப்புறம் உடனே வாலி சார் வந்தார். என்ன போய் டியூன் பாடணுன்னே கொண்டு சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு குக்குன்னு அப்புறம் கட்டி மேலே தாளம் கேட்கும் டும் 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 டும். அடுத்து என்ன எழுதியிருக்கீங்க, என்ன இது ஓகே ஒய் நல்லா இருக்கு அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் சும்மா ஏதாவது டம்மியாக சொன்னோம். அடுத்தது என்ன சொன்னேன், நானே நான் தலலே லாலா அப்படின்னு கழுத்தில் ஏறணும் தாலி, அடுத்தது அணைக்கிற ஜோலி, அதை நினைக்கையில் நாக்கில் தேன் ஊறுதே பாடுங்க அப்படின்னாரு. பல்லவி முடிஞ்சு அடுத்து சரணுக்கு வாங்க அப்படின்ட்டார். ஸோ அந்த பாட்டு உடனே அப்படி சுட சுட வந்துடுச்சு. அப்போ நாங்கள் கூட கொஞ்சம் யோசிச்சு இது பாட்டு சரியாக வருமானு. ராஜ்கண்ணு சார் வந்து டெஃபினட்டாக இது நல்லா பெரிய ஹிட்டாக போகுது ராஜன், நீ வேணா பாடு அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு வந்து ஹிந்திக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ஹிந்தியில் போனப்போ பாம்பேயில் கேட்டேன். அப்புறம் பார்த்தா வேற ஒரு லாங்குவேஜில், எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு 3-4 லாங்குவேஜில் அந்த பாட்டு கண்டினியூஸாக எல்லா பக்கம் பாடிட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஹீரோயினுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி எங்களுடைய கண்டஸ்டன்ட்க்கு நீங்கள் சொல்லித்தாங்க சார். இது பாட்டுமா கண்டஸ்ட் அதுதான் சார், அது எப்படி அந்த அந்த அபிநயம் எங்களுக்காக சொல்லித்தாங்க. அந்த நடிப்பு திரும்பி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது அந்த சொல்கிற விதத்தில் வந்து எப்படிங்கிறது அது அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து அதனுடைய அழகு இன்னும் கொஞ்சம் கூடும். அவங்க அது ஆக்சுவலாக பாடி காமிங்களேன், ஒரு லைன் பாடுங்க, சும்மா அந்த வித் எக்ஸ்பிரஷனோட பாடுங்க. கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 குக்கு. அதான் அந்த சஸ்டெயின் பண்ணாமல் குக்கு 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 அப்படின்னு அது ஷார்ட்டாக வந்தால் நல்லா இருக்கு அழகா. அதே மாதிரி அந்த டும் 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 அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு அஸ்கியெல்லாம் சேர்த்து பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர் சார். அண்ட் அடுத்தபடியா நரேஷ் நீங்க சொல்லுங்க, அக்ஷயா அண்ட் ஹரி விக்னேஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பாட்டு டெஃபினெட்லி ரொம்ப பெரிய ஹிட்டு. இப்போ ஆக்சுவலி நான் பாம்பேயில் வளர்ந்து அந்த டைம்லேயும் ஹிந்திலையும் இது ஈக்குவலி வெரி பிக் ஹிட். அண்ட் ஐ திங்க் சார் சொன்ன மாதிரி சில சாங்ஸ் நம்ம அப்படியே யோசிக்காமல் அப்படியே அது நேச்சுரலாக வர்றது ஜென்ரலி அப்படி ஹிட் ஆகிடும். அந்த க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கே அறியாமல் வென் இட் கம்ஸ் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த திஸ் சாங் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் நீங்கள் 2 பேருமே நல்லா உணர்ந்து நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக இதை நீங்கள் பாடினீங்க. நடுவில் அந்த லாஃப், நடுவில் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது எல்லாமே கவனித்து கான்ஷியஸாக ரொம்ப அழகாக பாடினீங்க. ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். 2 லைன் எங்களுக்காக நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் நரேஷ் ஐயர் சார். கோயல் சி தேரி போலி குக்கு குக்கு நானா குக்கு குக்கு நாராராராரா குக்கு குக்கு நானா குக்கு குக்கு नैन तेरे कजरारे होठ तेरे नारे तुझे देख के दिल मेरा खोने लगा. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். ஓகே, அடுத்தபடியா ஷாம்லா மேம், அக்ஷயா அண்ட் ஹரி விக்னேஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? Excellent. I really like their performance. Thank you, ma'am. ப்ராக்டிஸில் பண்ண அளவுக்கு இங்கே பாடினாங்களா? உங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்களா? அதை விட நல்லா பாடினாங்க. சூப்பர், செமையாக பண்ணிட்டீங்க அக்ஷயா அண்ட் ஹரி விக்னேஷ். ப்ளீஸ் பி சீட்டட். ஸோ வியூவர்ஸ், முதல் பாடலே வந்து பட்டையை கிளப்பிட்டாங்கல்ல. அடுத்தபடியான பாடல்
பாக்யராசரோட பாடல், இந்த பாடல் எப்போ வரும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு பாடல பாட போறாங்க. அந்த பாடல என்ன பாடல் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டு வந்துடலாம். இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice powered by GSN Property Developers, உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, Twin Birds, Legends. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். Break.